जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 50வது சர்க்கம் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கத்தில் ராமர் ஜனகரை சந்திக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சாஷ சர்க்கः ஸ்லோகம் 1. ततः प्रागुत्तरं गत्वा रामसौमित्रिणा सह विश्वामित्रं पुरस्कृत्य यज्ञवाटम् उपागमत. ராமனும் லட்சுமணனும் வடகிழக்கு திசையில் சென்று விஸ்வாமித்திரரை முன்னிறுத்திக் கொண்டு வேள்வி வளாகத்திற்குள் பிரவேசித்தார்கள். ஸ்லோகம் 2. ராமஸ்து முனி ஷார்தூலம் உவாச்ச சக லக்ஷ்மணக சாத்வீயங்ய சம்ருத்திர்ஹி ஜனகஸ்ய மகாத்மனக. முனி பொங்கவரிடம் லட்சுமணனுடன் சென்ற ராமன், ஜனகருடைய வேள்வி ஏற்பாடுகள் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன என்றார். ஸ்லோகம் 3. பகூனேக சகஸ்ராணி நானாதேச நிவாசினாம் பிராஹ்மணானாம் மகாபாக வேதாத்யயனசாலினாம். அநேக ஆயிரம் வேத வித்தகர்களான பிராமணர்கள் பற்பல நாடுகளிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். ஸ்லோகம் 4. ருஷிவாட்டாஷ திருஷ்யந்தே ஷகடீஷத சங்குலாஹ தேசோ விதீயதாம் பிரஹ்மன் யத்ர வத்ஸ்யாமஹே வயம். முனிவர்கள் தங்கியிருக்கும் இடங்களிலும் நூற்றுக்கணக்கான வண்டிகள் சூழ்ந்து நிற்கின்றன. பிரம்மன், நாம் தங்க வேண்டிய இடத்தை நீங்களே குறிப்பிட்டு சொல்லுங்கள். ஸ்லோகம் 5. ராமஸ்ய வசனம் ஸ்ருத்வா விஸ்வாமித்ரோ மகாமுனிகி நிவேஷமகரோத்தாஷே விவிக்தே ஷலீலான்விதே. ராமனுடைய சொற்களை கேட்ட மாமுனிவர் விஸ்வாமித்திரர் ஜனக்கூட்டம் இல்லாத நீர் வசதியுள்ள தூய்மையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். ஸ்லோகம் 6, 7, 8. விஸ்வாமித்ரமனு பிராப்தம் ஸ்ருத்வா சந்ருபதிஸ்ததா சதானந்தம் புரஸ்கிருத்ய புரோஹிதமனிந்ததம் பிரத்யுஜ்ஜாகாம சகசா வினயேன சமன்விதः ருத்விஜோபி மகாத்மானஸ் த்வர்க்யமாதாய சத்வரம் விஸ்வாமித்ராய தர்மேன ததுர்மந்திர புரஸ்கிருதம் பிரதிக்ருஹ்யது தாம் பூஜாம் ஜனகஸ்ய மகாத்மனக. விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மன்னர் தன் புரோகிதர் சதானந்தரை முன்னிட்டு வேகமும் வினயமும் கூடியவராக எதிர்கொண்டழைத்தார். மகாத்மாக்களான ரித்விக்குகள் உடனே விஸ்வாமித்திரருக்கு விதிமுறைப்படி அர்க்யம் முதலானவைகளை கொண்டு வந்து உரிய மந்திரங்கள் ஓதி வரவேற்றார்கள். பேரறிஞரான ஜனகரின் அந்த வரவேற்பை விஸ்வாமித்திரர் ஏற்றுக்கொண்டார். ஸ்லோகம் 9. பப்ரச்ச குஷலம் ராம்யோ யக்ஞஸ்ய ச நிராமயம் சதான் ஷாபி முனிம் ப்ருஷ்ட்வா சோபாத்யாய புரோதசக. பின்னர் அரசரின் நலன் பற்றியும் வேள்வி தடையில்லாமல் நடைபெறுவது பற்றியும் கேட்டறிந்தார். அவருடன் வந்திருந்த முனிவர்கள், உபாத்தியாயர்கள், புரோகிதர்களையும் நலன் விசாரித்தார். ஸ்லோகம் 10. யதா நியாயம் தத சர்வே சமாகச்சன் பிரகிருஷ்டவதோ அத ராஜா முனி ஸ்ரேஷ்டம் கிருதாஞ்சலிர் அபாஷத. அவர்கள் எல்லோரும் அவரவர் நிலைக்கேற்றபடி முகமலர்ச்சியுடன் சம்பாஷித்தனர். அப்போது கைகளை கூப்பிக்கொண்டு ஜனக மன்னர் முனி புங்கவரிடம் கூறினார். ஸ்லோகம் 11. ஆசனே பகவான் ஆஸ்தாம் சஹைபீர் முனி புங்கவைஹி ஜனகஸ்ய வச்ச ஸ்ருத்வா நிஷசாத மகாமுனிஹி. வந்திருக்கும் எல்லா முனிவர்களோடும் தாங்கள் ஆசனத்தில் அமர வேண்டும். ஜனகருடைய சொற்களை கேட்ட மாமுனிவர் இருக்கையில் அமர்ந்தார்.
ஸ்லோகம் 12. पुरोधारुद्विजश्चैव राजा च सह मन्त्रिभिः आसनेषु यथा न्यायम् उपविष्टान् समन्ततः. புரோகிதர்கள், ரிட்விக்குகள், மன்னர், அமைச்சர்கள் ஆகியோரும் தத்தமக்குரிய அந்தஸ்திற்கேற்றபடி சுற்றிலும் ஆசனங்களில் அமர்ந்து கொண்டார்கள். ஸ்லோகம் 13. दृष्ट्वा स नृपतिस्तत्र विश्वामित्रम् अथ अब्रवीतो अद्य यज्ञसमृद्धिर्मे सफला दैवतै कृता. விஸ்வாமித்திரர் அங்கே எதிர்பாராத விதமாக வந்ததனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த அரசர், என்னுடைய வேள்வி சடங்குகளை தேவதைகள் என்று பயனுள்ளவனாக செய்துவிட்டன. ஸ்லோகம் 14-15. अद्य यज्ञफलं प्राप्तं भगवद्दर्शनान्मया तन्यो अस्म्यनुगृहीतोऽस्मि यस्य मे मुनिपुङ्गव यज्ञोपसदनं ब्रह्मन् प्राप्तोऽसि मुनिभिः सह द्वादशाहं तु ब्रह्मर्षे शेषमाहुर्मनीषिणः. தங்களை தரிசித்ததனாலேயே இந்த யாகத்தின் பயன் எனக்கு கிடைத்துவிட்டது என்றே எண்ணுகிறேன். தாங்களாகவே எனக்கு அருள் புரியும் பொருட்டு அநேக முனிவர்களுடன் யாகசாலைக்கே வந்திருக்கிறீர்களே, நான் மிகவும் பாக்கியசாலி. இந்த வேள்வி நிறைவேற இன்னும் 12 நாட்கள் இருப்பதாக சாஸ்திர வல்லுநர்களான ரித்விக்குகள் சொல்லுகிறார்கள். ஸ்லோகம் 16. ததோ பாகார்த்தினோ தேவான் द्रष्टुमर्हसि कौशिक इत्युक्त्वा मुनिशार्दूलं प्रहृष्टवदनस्तदा पुनस्तं परिपप्रच्छ प्राञ्जलिर्प्रणतो नृपः. கௌஷிக முனிவரே, அந்த தினத்தில் தங்களுடைய அவிர்வாகங்களை ஏற்பதற்காக வரும் தேவர்களை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு மலர்ந்த முகத்துடன் விஸ்வாமித்திரரிடம் ஜனகர் சொன்னார். பின் மன்னர் வணக்கத்துடன் கைகளை கூப்பிக்கொண்டு மறுபடியும் முனிவரை கேட்டார். ஸ்லோகம் 17-21 வரை. இமோ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ஹ கதி வீரோ ஷார்தூல விருஷபோபமோ பத்மபத்ர விஷாலாக்ஷோ கத்கதூணி தனுர்தரோ अश्विनाविव रूपेण समुपस्थित यौवनौ यदृच्छयेव कां प्राप्तो देवलोकादिवामरौ कथं पद्भ्यामिक प्राप्तो किमर्थं कस्य वामुने वरयुधधरो वीरो कस्य पुत्रो महामुने भूषायन्ताविमं देशं चन्द्रसूर्यविवाम्बरम् परस्परस्य शत्रुषो प्रमाणोऽङ्गितचेष्टितैः काकपक्षधरो वीरो श्रोतुमिच्छामि तत्त्वतः. முனிவரே, பகவான் அருள் செய்க. உங்கள் அருகில் நிற்கும் 2 இளைஞர்களும் தேவர்களுக்கு ஒப்பான பராக்கிரமம் படைத்தவர்களாக தோன்றுகிறார்கள். யானை போலும் சிங்கம் போலும் செருக்கான நடை, புலி போலும் காளை போலும் பார்ப்போரை நடுங்க வைக்கும் பார்வை, தாமரை இடல் போன்று விசாலமான கண்கள், கத்தி அம்புரா துணி வில் தரித்தவர்கள், உருவத்தில் அஸ்வினி தேவர்கள் போன்று யவ்வனத்திற்கு வந்து கொண்டிருப்பவர்கள், தேவலோகத்து அமரர்கள் தற்செயலாக பூமிக்கு வந்திருப்பதை போன்றவர்கள். எவ்வாறு மிருதுவான தம் கால்களால் நடந்து இங்கே வந்தார்கள்? எதற்காக, யாருக்காக வந்திருக்கிறார்கள்? உத்தமமான ஆயுதங்களை தரித்து கொண்டிருக்கும் இவ்வீரர்கள் யாருடைய குமாரர்கள்? ஆகாயத்தை சந்திர சூரியர்கள் பிரகாசப்படுத்துவதைப் போல இவர்கள் இந்த பிரதேசத்தை ஒளிமயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். உயரம், இங்கிதம், கையசைவுகளில் ஒருவருக்கொருவர் வேறுபாடில்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். தலைமுடியை காக்கபட்சமாக, அதாவது முன்குடுமி வைத்து கொண்டிருக்கிற இவ்விரண்டு வீரர்களையும்
அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஸ்லோகம் 22. தஸ்ய தத்வசனம் ஸ்ருத்வா ஜனகஸ்ய மகாத்மனः न्यवेदयत மேயாத்மா புத்ரோ தசரதஸ்ய தௌ. மகாத்மா ஜனகரின் சொற்களை கேட்டு எல்லையில்லாத ஆத்மபலம் படைத்த கௌஷிகர், இவர்கள் தசரதருடைய குமாரர்கள் என்றார். ஸ்லோகம் 23. சித்தாஸ்ரம நிவாசம் ச ராட்சசானாம் வதம் ததா தச்சாகமன வியக்ரம் விஷாலாயாஸ்ய தர்ஷனம். அவர்கள் சித்தாசிரமத்தில் தங்கியிருந்தது, அரக்கர்களை வதம் செய்தது, எவ்வித இடையூறுமின்றி இவ்விடம் வந்து சேர்ந்தது, வழியில் விஷாலா நகரத்தை பார்த்தது. ஸ்லோகம் 24. அகல்யா தர்ஷனம் செய்வ கௌதமேன சமாகமம் மகாதனுஷி ஜிக்ஞாசம் கர்த்துமாகமனம் ததா. அகலிகையை தரிசித்தது, கௌதமருடன் சந்திப்பு, இவைகளை விரிவாக கூறிவிட்டு முடிவில் இங்குள்ள மகோன்னதமான வில்லை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவலுடனும் வந்திருக்கிறார்கள் என்றார். ஸ்லோகம் 25. ஏதத் சர்வம் மகா தேஜா ஜனகாய மகாத்மனே நிவேத்ய விரராமாத விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. இவ்வாறாக விபரங்கள் அனைத்தையும் மகாத்மாவான மன்னர் ஜனகருக்கு மகா தேஜஸ்வியான முனிவர் விஸ்வாமித்ரர் கூறிவிட்டு சற்றே ஓய்ந்தார். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 50வது சர்க்கம் முடிவடைகிறது. ஜனகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கே ஜெய்.